பார்வதி தேவி மேல் மலையனூரில் இருக்கிற அம்பிகைக்கு பேர் பூங்காவனத்தம்மன். அந்த இடம் பூங்காவனத்தால் நிறைஞ்சிருந்தாலும் பூங்காவனத்தம்மன் அந்த அம்பிகை பேர். அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் அம்பிகைக்கு அங்காள பரமேஸ்வரன் பேர் வந்தது. அப்போ இந்த பூங்காவனத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா, அங்கே வல்லாளகண்டன் சொல்லிட்டு ஒரு அசுரன் தான். அந்த அசுரன் பொல்லாத அரக்கனாக இருந்தான். எல்லாரையும் அழித்து துன்புறுத்தி மக்களை நிம்மதியாகவே இல்லாமல் இருந்தான். அப்போது அவனுக்கு துணையாக ஒரு மனைவி, அவனை அரக்கி. அவள் அப்போ ப்ரெக்னன்சியாக இருந்தான். அப்போ எல்லாருமே போய் இந்த அம்பிகையை போய்ட்டு சொல்கிறாங்க, அம்மா தாயி எங்களால் அங்கே வாழ முடியல, நீ எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா சொல்ல சரி என்ன வர சொல்லிட்டு ஒரு நாள் இரவில் போகிறான். போய் அந்த வல்லாளகண்டனை பிச்சு எரிஞ்சு, அதாவது 2 காலை பிடிச்சி பிச்சு எரிஞ்சு அம்மா மாறுகை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணி பிடாரி ரூபத்தில், காட்டை ரூபத்தில், அந்த பத்ரகாளி ரூபத்தில் பிச்சு எரிஞ்சிடுறாம்மா. பிச்சு எரிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த மனைவி, அவளோட மனைவியோட அரக்கியும் அம்மா அழித்து அந்த குழந்தையை கைப்பற்றுறாங்க. குழந்தைய பிச்சு எடுத்துறா. 1000 நாளாக அந்த ஜெகன்மாதா, ஜெகத் ஜனனி, லோகஜனி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. அந்த குழந்தைய அம்பாள் அழிக்கலை. அந்த குழந்தைய என்ன பண்ணுறா, தன் கையில் வச்சுன்னு தன் காதில் குண்டலமாக ஆக்கி அப்படியே வச்சுன்னு படுத்துடுறா.